ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரெஹபத் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் வெஜ் மயோ சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ப்ரெட் எடுத்துருக்கிறேன், குடைமிளகாய், முட்டைகோஸ், அப்புறமா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன், அப்புறமா தக்காளி. இந்த ப்ரெட்டினுடைய ஓரங்களை நம்ம கட் பண்ணிடலாம். நான் போன வீடியோலேயே மயோனைஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸில் இந்த மயோனைஸை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சால்ட் வேணாலும் லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியையும் இதோடு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓரங்களில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டில் இந்த மயோனைஸை லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம காலையில் எடுத்துக்கலாம். எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ நம்ம அத்தனை லேயர் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3 லேயராக நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு 2 லேயர் வேணாலும் நீங்கள் 2 லேயர்லேயே நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்றலாம். நான் இன்றைக்கி 3 லேயராக வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுடைய சுவையான வெஜ் மயோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. தினம் ஒரு வார்த்தையிலிருந்து, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.